ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தென்காசியில் பனை தொழிலாளியை எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பெருமாள் சேட் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தனது மகன் மணிகண்டனை ஆலங்குளம் எஸ்ஐ இசக்கிராஜா பனைந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இந்த வழக்கை போலீசார் விசாரித்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி புகழேந்தி இந்த வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் விசாரணை அதிகாரியான சப் கலெக்டர் சீலிடப்பட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்தார். இந்நிலையில் அறிக்கையை படித்து பார்க்க கால அவகாசம் தேவை என கூறி விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.